ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் கொப்பரை தேங்காய் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் கொப்பரை தேங்காய் பொடி பண்ணுறதுக்கு முதல்ல கொப்பரை 2 எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன். இந்த கொப்பரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 கிராம் இருக்கும். முதல்ல நம்ம கொப்பரையை இந்த மாதிரி உரலில் உடச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உரலில் உடச்சாக்க ஈஸியாக நமக்கு உடஞ்சிரும். நம்ம நார்மல் கோகோனட்டில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொப்பரையில் தேங்காய் பொடி பண்ணாக்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம கொப்பரையை உடச்சாச்சு. இப்போ இந்த தேங்காயை நம்ம கீரிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம கீரிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பேட்சாக நம்ம இந்த தேங்காயை அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காயை நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. முதல்ல தேங்காய் பொடி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காயை இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம தேங்காயை செவக்க வறுத்தா தான் நமக்கு தேங்காய் பொடி பச்சை வாசனை வராமல் நல்லா இருக்கும். இந்த தேங்காயை வறுக்கறச்சே கண்டிப்பாக நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு வறுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தோம்னாக்க தேங்காய் கருகிடும். தேங்காய் பொடி பண்ணுறதுக்கு தேங்காயை நம்ம ஈவனாக செவக்க வறுத்துக்கணும். நம்ம வறுக்க அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இந்த தேங்காய் பொடியை நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரைஸு கீ இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். கறி, சாம்பார், ரசம் இதோடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கறி, சாம்பார், ரசம் இதெல்லாம் பண்ணுறச்சே நம்ம ரெகுலர் பொடியோட இந்த தேங்காய் பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணினாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது தேங்காயை நம்ம நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த தேங்காய் பொடிக்கு உள்ள சாமான்கள் என்னென்ன இருக்கலாங்கிறத பார்ப்போம். முதல்ல கடாயில் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலப்பருப்பு, 1/4 கப்பு பாதாம், 20 பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் வறுக்கச்சையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு வறுக்கணும். நம்ம தேங்காய் பொடியில் பாதாம் ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். ஹெல்த் வைஸாகவும் நமக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது பருப்பு, பாதாம்லாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போது அடுத்ததாக நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகா 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே மிளகாயை கிறிஸ்பியாக அரவலையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் பொடிக்கு இப்போது மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. இப்போது எல்லா சாமானுமே வறுத்து தேங்காய் பொடிக்கு ரெடியாக இருக்குது. இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறச்சே முதல்ல மிளகாயை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கல்லுப்பு இதோடு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு மிளகா நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ இந்த மிளகாயோட கொஞ்சமாக வறுத்து வச்ச பருப்பெல்லாமல் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது ஒரு 90% நம்ம அரைச்சா போகும். பெருங்காயம் 1 டீஸ்பூன். நம்ம கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டோ இதோட ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி பொடி பெருங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம இந்த தேங்காய் பொடியை அரைச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம செகண்ட் பேட்சும் அரைச்சிக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவா இன்னும் கொஞ்சம் மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம். மிளகாயோட அளவு பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த பருப்பு, தேங்காய் அந்த சாமானுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாயை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி சேர்த்துருக்கேன். இது நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பொடிக்கு தேங்காய் பொடி நமக்கு நல்லா கமகமன் ஜோராக வாசனையாக இருக்குது. இந்த தேங்காய் பொடியை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்க நம்ம எல்லாத்துக்குமே மல்டிபர்பஸாக இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு ரசம் பண்ண முடியாத அன்றைக்கி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பொடி இருந்தாக்க நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த ரைஸை கொடுத்து விடலாம். ஃபைனலாக ஸ்பெஷல் கொப்பரை தேங்காய் பொடி சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த தேங்காய் பொடி ரெசிபி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனலில் குழம்பு பொடி ரெசிபி, மைக்ரோவேவ் கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி பொடி, பருப்பு பொடி, ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி, உடுப்பி ரசப்பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பொடி ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க.
இந்த ஸ்பெஷல் கொப்பரை தேங்காய் பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.